ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை வீடியோ தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் ஓமவல்லி இலைகள் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய பேர் இது கற்பூரவள்ளி இலைகள் சொல்லுவாங்க. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம தலைமுடிக்கு இந்த இலை ரொம்ப உதவியே இருக்குதுங்க. இது நம்ம வீட்டுல உள்ளதை எடுத்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வெட்டுக்கிளி இலைகள் சின்ன சின்னதா கடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பூச்சி இலைகள் மட்டும் உள்ள போட்டுறாதீங்க. இதை நம்ம வீட்டுல உள்ளது அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கருவேப்பிலை இருக்குதுல்ல, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் நம்ம கற்றாழை சொல்லுவோம்ல, அந்த கற்றாழை எடுத்துக்கிட்டேங்க. கற்றாழை நம்ம ஜெல்லியும் எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதா இருக்கிறதுனால இது தோல் எடுக்க முடியாது. அதனால இதோடையும் சேர்த்துக்கலாம். இதோட தோல் பாத்தீங்க அப்படின்னா அந்த தோலும் நல்ல ஒரு கருப்பு கலர் கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். கருவேப்பிலை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம முடி நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. இப்ப நான் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு இதுல உள்ள பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் நம்ம முடியை எப்பயுமே ஒரு சில்கியா ஷைனிங்கா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல முடி வளர்றதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ஒரு சூப்பரான பொருட்கள். இது கடவுளா பார்த்து படைச்சிருக்காரு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இருக்குதுல்ல, நீங்க கடையில கேட்டீங்கன்னாவே கொடுப்பாங்க. கருஞ்சீரகமும் இந்த வெந்தயமும் நம்ம இப்ப இது கூட சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இந்த அளவுக்கு தான் அரைக்கும், ஏன்னா கொஞ்சமா தான் சேர்த்திருக்கோம். இது கூட இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஓமவல்லி இலையை சேர்த்துக்கிறேங்க. ஓமவல்லி இலைகள் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மருதாணி தலையெல்லாம் போடும்போது சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த தலை கூட ஓமவல்லி தலைகள் சேர்த்து போட்டீங்க அப்படின்னாவே அது சளிக்கு ஒரு சளி இல்லாமையும் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இது கூட கற்றாழை, கருவேப்பிலை இதை ரெண்டையும் சேர்த்து தண்ணியே ஊத்தாம நம்ம அரைச்சிக்கிட்டு வரலாம். அதாவது ஒரு சில மிக்சி தண்ணி ஊத்தாமையும் அரைக்கும், ஒரு சில மிக்சி தண்ணி ஊத்துனாதான் அரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊத்தாமே அரைச்சிக்கங்க நல்லா நைஸா. கண்டிப்பா இதுல ஜெல்லி நிறைய இருக்கிறதுனால நைஸா அரைக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நைஸா அரைச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அது கூட 1 ஸ்பூனு இது டீத்தூள் பொடி இருக்கும்ல, அந்த டீத்தூள் பொடியை சேர்த்துக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா காஃபி தூள் பொடி நம்ம கடையில வாங்கி அரைச்சது. அது நம்ம கடையில பாக்கெட்டும் கிடைக்கும். அதுல நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்ப இதுல நல்ல ஒரு கலர் பிடிக்கிறதுக்கும் இந்த பொருட்கள் ரொம்ப காஃபி பொடி ரொம்ப உதவியா இருக்குங்க. காஃபி பொடி நீங்க அரைச்ச தூள் தான் இல்லை அப்படின்னாலும் நம்ம கடையில வாங்குற ஒரு ப்ரூ காஃபி தூள், சன்ரைஸ் ஏதோ ஒரு காஃபி தூள் பொடி பாக்கெட்டு எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்ப இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு முடி அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்க இதோட அளவுகள் அதிகமா எடுத்துக்கங்க. இப்ப நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். நீங்க முடி நிறைய வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நீங்க 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அப்புறம் நம்ம இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டி எடுத்துட்டு இது நம்ம சூடு ஆறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தாலும் நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சூடா இருக்கும்போது இந்த பொடிகள் எல்லாமே நல்ல ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா சீக்கிரமாவே ஊறிடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு மருதாணி பொடி எடுத்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பத்தலை அப்படின்னா நீங்க 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கங்க. ஏன்னா நீங்க பார்த்துக்கிட்டு போடுறதா நல்லது. ஏன்னா முடி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு நிறைய போடலாம், இல்லாட்டி வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட் ஆகாம நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கிட்டோம். கரிசலாங்கண்ணி பொடி வெள்ளை கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப நல்ல உதவியா தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே குணங்கள் அதிகமா இருக்குது. ஒரு சில குணங்கள் மட்டும்தான் கம்மியா இருக்கு. நீங்க கரிசலாங்கண்ணி பொடி இதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க.
அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொடிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா டேட் இருக்கிறத பார்த்து வாங்கணும். அதாவது டேட் முடிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு எந்த கலரும் பிடிக்காது. அப்புறம் கலர் போட்டுட்டு நமக்கு கலர் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்க பொடிகள் வந்து நல்ல பொடியா கிடைச்சிருச்சுனாவே நல்ல கலர் பிடிச்சிக்கும். டேட்டு புதுசா இருக்கணும், அப்ப வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம டிகாஷன் வந்து இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க இலைகள் வர சேர்க்க போறோம்ல, அதனால நீங்க இந்த இலைகளும் சேர்க்கறதுனால நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னும் கெட்டியா இருக்குது அப்படின்னா இன்னும் அந்த டிகாஷன் தண்ணி வந்து நீங்க சேர்த்துக்கலாம். டிகாஷன் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம தலையில இது வேஸ்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில வெறும் தலையில கூட சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா கலர் பிடிக்கும். இப்ப அரைச்சி வச்ச இந்த விழுதுகள் எல்லாமே இதுல ஊத்திக்கலாம். அரைச்சி வச்ச நம்ம ஓமவல்லி இலைகள், கருவேப்பிலை, கச்சாலை 3ஐயும் அரைச்சி வச்சிருக்கிறோம்ல, அந்த இலைகள் வந்து இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு இது நல்ல மிக்சியில இருக்கிறதையும் அந்த வாட்டர் ஊற்றி நம்ம டிகாஷன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து உள்ள ஊற்றிக்கங்க, வேஸ்ட் பண்ணாம. இப்போ இந்த இரும்பு கடாயில எடுத்திருக்கனால இது நல்ல ஒரு கலர் பிடிக்கிறதுக்கு இந்த இரும்பு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து இப்படியே அந்த இரும்பு கடாயை எல்லா சைடு படுற மாதிரி நீங்க நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட ஹேர் பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுறலாம், ஒரு தட்டு போட்டு அப்படி விட்டுருங்க. இப்போ அவ்வளவுதாங்க, நம்மளோட ஹேர் பேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படி விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு நீங்க உடனடியாக கூட நீங்க தலையில தேய்ச்சிக்கலாம். அது அந்த அளவுக்கு எப்பயும் போலதான் கலர் பிடிக்கும். ஆனா ஒரு நல்ல கலர் பிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சீங்கன்னா நல்லா செட் ஆகி நம்ம பொடியெல்லாம் வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். இப்ப காலையில எடுத்து பார்க்கும்போது பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சூப்பரா கலர் பிடிச்சிருக்குது பாருங்க. நல்லா செட் ஆகி வந்துருச்சு, இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு. இரும்பு கடாயில சைடுல எல்லாம் எப்படி கருப்பா பிடிச்சிருக்கு பாருங்க. இதை வந்து நல்லா நம்ம தலைமுடிக்கு இதை தேய்க்கும் போது எப்படி தலைமுடி வச்சிருக்கணும்னா நல்லா ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான இருக்க தலையில வந்து தேய்க்கும் போது நல்ல கலர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் நம்ம தலையில தேய்ச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு நீங்க தேய்க்காம இருக்காதீங்க. எண்ணெய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் இல்லாம ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில முடியில வந்து டக்குன்னு நல்ல கலர் பிடிச்சிக்குங்க. அதுக்காக தான் வந்து ட்ரையா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம தலையில இதை வந்து ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல எல்லாம் வெள்ளை முடி இருக்கு அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அவரி பொடி இருக்குதுல்ல, அவரி பொடி வந்து நீங்க தலையில அதுக்கப்புறம் இந்த டிகாஷன் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த அவரி பொடியை உடனடியே மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தலையில அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் வாட்டர் வாஷ் வெறும் பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி 2 முறை மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னாவே உங்க முடி நல்ல ஒரு கருகருன்னு வந்துருங்க. கருகருன்னா நம்ம ஹேர் டை போடுற அளவுக்கு கலரு எப்பயுமே கிடைக்காது. இயற்கையான பொருட்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க் கலர் தான் கிடைக்கும். அதையும் நான் சொல்லிடுறேங்க. இதை வந்து நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு இதே சேம் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணிட்டே வாங்க. உங்க முடி வந்து நல்ல ஒரு கலர் மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். இனி அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.